ஏபிசிடி உலகம். ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் 1 2 3 4 இது ஆதாமுடைய அறிவு. சரி, வேற எதுவும் கிடையாது. காங்க சானா இது ஆதாமின் உலகம். இதுல ஒன்றும் பெருசா எதுவும் கிடையாது. அப்ப நம்ம படிக்க கூடாத பெரியாரா கூட ஆகணும். புரிந்தவன், தேவனுடைய வாழ்க்கையினுடைய சூத்திரத்தை புரிந்தவன், வாழ்க்கையினுடைய ரியாலிட்டி, வாட் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் லைஃப் என்று புரிந்தவன் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய டம்மி பிளெஸிங்ஸ்ல அவன் தான் உட்காரணும். டம்மி பிளெஸிங்ஸ்ல அவன் உட்கார்ந்தான். டம்மி பிளெஸிங் தான் எல்லாமே, கடவுள் இல்லாத பிளெஸிங்ஸ் அது எல்லாமே. அதுல கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான் அந்த டம்மி பிளெஸிங்ஸ்ல உட்காரணும். அப்போ உட்கார்ந்தாதான் எதுக்கு அந்த டம்மி பிளெஸிங் தேவை அப்படின்னா ரியாலிட்டி அவன் வெளிப்படுத்த முடியும். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கோடி பணம் வச்சிருக்கிறவன் டம்மி பிளெஸிங் வச்சிருப்பான். அந்த 1 கோடி பணம் வச்சிருக்கிறவன் கடவுள் இருக்கிறவங்க கிட்ட அவன் பேச மாட்டான். ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே முக்கியத்துவம் கொடுக்கறது டம்மி பிளெஸிங் தான். ஒரிஜினல் பிளெஸிங்ன்றது கடவுளோட ஒரு ஐக்கியம். அந்த ஐக்கியத்தை அவன் முக்கியப்படுத்த மாட்டான். ஆனா நீ 1 கோடி நீ வந்துட்டு அவன் என்ன பண்ணலாம், தலைமையில 2 கொட்டலாம். இப்ப புரியுதா டம்மி பிளெஸிங்ல ஏன் நீ உட்காரணும்னு? Why do you sit on the dummy blessing? Why do you sit on the dummy blessing? ஏன் அந்த டம்மி பிளெஸிங் நீ உட்காரணும்? அவன் கீழ்ப்படிய மாட்டான். அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் நீ அந்த இடத்துக்கு வர. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு பெரிய ஒரு அதிகாரத்துல இருக்கிறவன், நல்லா புரிஞ்சுங்க, பெரிய அதிகாரத்துல இருக்கிறவன் உன்னை அசட்டை பண்ணுவான். உனக்குள்ள கடவுள் இருப்பாரு, உனக்குள்ள ரியல் பிளெஸிங் இருக்கும். அவன் அசட்டை பண்ணுவான். அப்ப அவனை 2 கொட்டனா நீ என்ன பண்ணி ஆகணும்? அவன் 2 கொட்டனா என்ன பண்ணி ஆகணும்? அதிகாரத்துல ஒருத்தர் இருக்கான், ஏமா பெரிய அதிகாரத்துல உட்காந்துக்கிறாமா, அந்த பெரிய அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்கிற நீ 2 கொட்டு கொட்டினடே, அவனுக்கு மேல அதிகாரம். ஏய் ஆமென். அந்த